வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயம். இன்றைய பதிவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய தன்மைகள். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி எல்லாரும் திருச்செந்தூருக்கு போகிறோம், திருச்செந்தூரினுடைய ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க, இதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்டு வராங்க. திருச்செந்தூரில் என்ன ஒரு எல்லாருமே போகக்கூடிய காரணம் என்ன, முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட எல்லா கோயிலும் விட திருச்செந்தூரினுடைய ஒரு சித்த ரகசியமாக கருதப்படக்கூடிய இடம் திருச்செந்தூர். சூரசம்பார இடம் பண்ணதுன்னு சூரனை வதைத்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கோயிலில் ஒரு ரகசியம் இருக்குது. பல குகைகள் இருக்குது, பல அறைகள் இன்றைக்கும் தடை பண்ணக்கூடிய அறைகள் இருக்குது. இப்போ கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தம்பூதிரிகள் மேலே வந்து பண்ணாங்க. இதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்டாங்க, ஏன் தம்பூதிரிகள்லாம் கும்பாபிஷேகத்தில் பண்ணாங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது, ஏன் திருச்செந்தூர் ஏன் இவ்வளோ கூட்டங்கள் வருது, இந்த கூட்டத்தினுடைய தன்மைகள் என்ன, அப்படி என்ன அதிசயம் திருச்செந்தூரில் அப்படின்னா, எனக்கு தெரிந்த அளவில் உலகத்தில் திருச்செந்தூரை மாதிரி எந்த ஒரு கோயிலுமே இல்லை. அருள் பாலிக்கிறதுன்னு சரி, எப்படி சொல்லுதுன்னா, நான் இந்த கோயில்களை குறை சொல்லலை, இந்த ஒரு தன்மையில் கெட்டலை. எப்படி அப்படின்னு கேள்வி. நீங்கள் எந்த தெய்வ கோயில்களில் உங்கள் உள்ளூரில் இருக்க தெய்வமாக கூட இருக்கலாம், இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமியை வழிபட்டுட்டு பகவான்கிட்ட நீங்கள் பகவானோ அம்மன்ட்டையோ நீங்கள் கேட்ட வரங்களை வாங்கிட்டு கீழே நீங்கள் தான் இறங்குவீங்க. அது ஒரு படியாக இருக்கலாம், 100 படியாக இருக்கலாம், 1000 படிகளாக கூட இருக்கலாம், கீழ் நோக்கி இறங்குவீங்க. ஆனால் பகவானை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு மேல் நோக்கி வரக்கூடிய ஒரே கோயில் திருச்செந்தூர் மட்டும்தான். இதை சிந்திச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், தெரியாதவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன வேண்டிட்டு வர்றீங்களோ அது உங்களுக்கு மேல் நோக்கி போகும். சாமி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா வேண்டி முடிச்சுட்டு மேலே பார்த்து வரீங்க. சன்னிதானத்தை பகவானை வேண்டிட்டும் நீங்கள் மேல் நோக்கி தான் ஏறுறீங்க, மறுபடியும் மேலே பார்த்து தான் ஏறுறீங்க. அதாவது நீங்கள் நிற்கிற இடம் வரைக்கும் நீங்கள் மேலே பார்த்து தான் ஏறுறீங்க. எந்த ஒரு கோயிலாவது அமைப்பில் இப்படி இருக்குமானா இருக்கக்கூடிய கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த கோயில் சார்ந்த ஆய்வுகளை பண்ணுறேன். ஏன்னா ஆய்வு பண்ணாமல் நம்ம போடக்கூடாது. திருச்செந்தூரை நம்ம ஆய்வு பண்ணி தான் போடுறோம். முன்னோர்கள் சொன்ன விதிகளை தான் நம்ம பண்ணுறோம். முன்னோர்கள் இதை அப்படி வகுத்து இதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுக்குறார காரணமே முருகனுடைய தன்மைகள் என்னென்னா, இந்த சுத்தரகசத்தினுடைய சுச்சமங்கள் நிறைய இருக்குது. அந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ சபரிமலைக்கு இவ்வளோ கூட்டங்கள் போகிறாங்கன்னா அந்த தை மாதத்தில் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, மார்கழியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, கார்த்திகையில் ஒரு பாசிட்டிவ், இந்த 3 மாதத்தில் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. மிச்ச மாதத்தோடு போகிறதெல்லாம் ஒரு ஐயப்பனை தரிசனம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை எப்படி வருதோ அதே மாதிரி தான் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாயினுடைய முழு ஆதிக்கம் அதில் வருது. இப்போ பழனியில் வந்து 90% இருக்குன்னா திருச்செந்தூரில் 10% அதனுடைய வைப்பேட்டு, அந்த 10மே பயங்கரமான இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏறுமுனையில் வரீங்க. ஒரு பண கஷ்டத்தில் இருக்கவங்களா சாமி கும்பிட்டு இருந்தால் ஏறுமுனையில் வரீங்க. குழந்தை வேணுமா கிடைக்குமானா எப்போதுமே ஒரு இடத்துல ஏறி போனால் நமக்கு நல்லது. ஏறி போய் வழிபட்டுட்டோம் மறுபடியும் இறங்கிடுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இறங்கி போய் வழிபட்டு ஏறுற இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். நீங்கள் நல்லா போன நண்பர்களாக இருக்கட்டும், போனவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு திருப்பு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு பாருங்கள், மேலே பார்த்து வருவீங்க. கோயிலேருந்து நட வரைக்கும் நீங்கள் மேலே பார்த்து தான் வருவீங்க, மறுபடியும் மேலே பார்த்து தான் வருவீங்க. இப்போ கடல் இருக்குன்னா கடலில் ஏறும்போவே பள்ளத்தில் தான் இருக்கும், கடலில் குளிச்சுட்டு எல்லோரும் மேலே பார்த்து தான் வருவீங்க. ஆனால் இதில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்து வரீங்க. சரி, நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய இடம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளிக்கிணறுன்னு சொல்லக்கூடிய இடம். அதுலேயும் நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய பெரிய கோயிலில் தீர்த்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் முங்கி குளிச்சுட்டு மேலே வந்துடுவோம். அதாவது மேலேனா ஒரு கொஞ்சம் தான் வரும். ஆனால் இதில் பாருங்கள், குளிச்சுட்டு அதுலேயும் நம்ம மேலே பார்த்து மேல் நோக்கி தான் வருவோம். ஒரு அடி சாஸ்திரங்கள் இருக்குது, அந்த அடிப்படி தான் வரும். மித்த இடங்கள் அப்படி இல்லை, சமதளத்தில் குளிப்போம், ஆற்றலில் குளிப்போம், ஆத்தங்கரையில் குளிப்போம், அதில் குளிப்போம். சில தீர்த்தங்கள்னு சொல்கிற இடத்துல நம்ம பக்கெட்டை வச்சு மோந்து ஊற்றுவாங்க போங்க. ஆனால் தீர்த்தத்து பக்கத்தில் உட்காந்து குளிச்சுட்டு நம்ம பாவங்களை அந்த பள்ளத்திலே வச்சுட்டு மேலே வர்றது தான் திருச்செந்தூரினுடைய அற்புதம். நம்ம குளித்த தீர்த்தங்களை அப்படியே நாளைக்கிணத்துல கீழே நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுடைய பாவ கணக்குகளை அங்கேயே விட்டுட்டு நம்ம மேலே ஏறி வந்துடும். அது ஒரு அதிசயம்.
அதே மாதிரி சன்னிதானத்தில் மூலஸ்தானத்தில் பகவானை வேண்டிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு நம்ம மேல் நோக்கி வர்றது அது ஒரு அதிசயம். எந்த கோயிலுமே இல்லை. நீங்கள் வேணாலும் பாருங்கள், சாதாரண இருக்கக்கூடிய சாதாரண கோயில்களாக இருக்கட்டும், ஒரு படியாவது நீங்கள் இறங்க தான் செய்வீங்க, ஏற மாட்டீங்க சாமி கும்பிட்டுட்டு. ஏன்னா அதான் சாஸ்திரங்கள் எல்லா படியுமே. இந்த ஒரு கோயில் தான் இந்த அமைப்பில் வச்சுருக்கு. சித்தர்கள் வைத்த ரகசியம். வழிபட்டு போகிறவங்க அவங்க அந்த காலத்தில் பள்ளம் அந்த ஆதிக்கம் அதில் வச்சு சரி இது இப்படி இருந்தால் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பள்ளத்தில் இருக்கக்கூடிய முருகன் இவர் மட்டும்தான் அமைச்சு. எல்லா முருகனுமே மேலே தான் இருக்கார். ஒரு முடியாவது மேலே இருப்பார், இவர் தான் பள்ளத்தில் இருக்கார். அதனால தான் நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு மேல் நோக்கி வந்தோம்னா நமக்கு வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும். முருகனுடைய ஆய்வில் திருச்செந்தூரில் எந்த இதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், ஒரு குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குறதுனா எப்படி, ஒரு பசுமாடு விடுற முறைகள் எப்படி, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முறைகள் எப்படி, இந்த மடிப்பீச்சை எடுக்கிறது கரெக்டு தானா, அந்த மடிப்பீச்சை எடுக்கக்கூடிய முறைகள் கரெக்டு தானா, ஒரு மாடுகள் இருக்கட்டும் ஒரு சேவல் இது மாதிரி வாங்குறது கரெக்டு தானா, திருச்செந்தூரில் நம்ம எதிரிகளை அவர் விலக்கி விடுவாரா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், செவ்வாதோஷக்காரங்களுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணும், இப்படி பல்வேறு விஷயம் திருச்செந்தூரில் மட்டுமே இருக்குது. இன்னும் 6 படைக்கு போனோம்னா நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஒரு வருஷத்துக்கு அவர் முருகப்பெருமானுடைய போற்றி பாடவோ முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்வதுக்கோ நமக்கு மிகவும் தகுதிகள் குறைவு என்று நம்ம சொல்லுவோம். காரணம் என்னென்னா அவருடைய இதை நம்ம தெரிஞ்சதை ஒருத்தவங்களுடைய கேட்டு தெரிஞ்சு ஆய்வு பண்ண தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஏடுகள் சாஸ்திரங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளினுடைய தன்மைகள் அடிப்படை தான் சொல்லுமே தவிர அதை படித்து சொல்வதற்கே நமக்கு ஒரு ஆயுள் போகுதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க நம்மளால் தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி இப்போ நம்ம நண்பர் ஏன் அவ்வளோ கூட்டங்கள் திருச்செந்தூருக்கு போகுது, அதனுடைய அதிசயம் என்ன, அங்கே என்ன கிடைக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த விவரங்களை சொல்லியிருக்கோம். இந்த திருச்செந்தூரில் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி வரேன் நண்பர்களே. உடல் சாமுண்டி மந்திராலயம் அந்த வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு திருப்பங்கள் அனைத்தும் வந்து சேரும். முருகன் நம்மளுக்கு வெற்றி அருள்வாள் என்பதை குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. முருகனை வழிபடுங்கள், நம்ம முப்பாட்டம் என்று கூறுவார்கள். முருகன் வழிபட்டால் ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது, நல்லதே நடக்கும் நண்பர்களே. முருகா நன்றி, வணக்கம்.